நீங்கள் மாயாஜால பணத்திற்கான செயல்முறை பயிற்சியை தொடர்வதற்கு பின்வரும் வாசகத்தை ஒரு ஸ்டிக்கரில் எழுதி ஒரு ரூபாய் நோட்டில் அதை ஒட்டி வையுங்கள். என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி. உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை இன்று உங்களுடன் எடுத்துச் சென்று உங்கள் பர்சிலோ அல்லது பாக்கெட்டிலோ வைத்துக்கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறையும் அந்த நோட்டை வெளியே எடுத்து அதை உங்கள் கையில் தவள விட்டு நீங்கள் எழுதியுள்ள வார்த்தைகளை படித்து உங்கள் வாழ்நாள் நடிகிலும் உங்களுக்கு வழங்கப்பட்டு வந்துள்ள அபரிவிதமான பணம் அனைத்திற்கும் உண்மையிலேயே நன்றியுணர்வுடன் இருங்கள். நீங்கள் எவ்வளவு அதிக உண்மையாக இருக்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாக உணர்கிறீர்களோ, அவ்வளவு அதிக வேகமாக நீங்கள் பணத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகளில் ஓர் அற்புதமான மாற்றம் நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு விருப்பமென்றால் இச்செய்முறை பயிற்சியை நீங்கள் ஒரு நாளில் எத்தனை தடவை வேண்டுமானாலும் செய்யலாம். உங்கள் பணம் எவ்வாறு அதிகரிக்கும் என்பதை ஒருபோதும் முன்கூட்டியே உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் அதிகமான பணத்தை பெறும் விதமாக பல்வேறு சூழல்கள் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கே தெரியாமல் உங்களிடம் இருக்கும் பணத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். எதிர்பாராத ரொக்கப்பணம் அல்லது காசோலைகள் நீங்கள் பெறுவீர்கள். பொருட்களை தள்ளுபடி விலையில் அல்லது குறைந்த விலையில் பெறுவீர்கள். அல்லது எந்த செலவுமின்றி அனைத்து விதமான பௌதீக பொருட்களையும் நீங்கள் பெறுவீர்கள். நன்றி. இன்றைய தினத்திற்கு பிறகு உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை நீங்கள் அடிக்கடி பார்க்கும் ஒரு இடத்தில் வையுங்கள். உங்களிடம் உள்ள அபரிவிதமான பணத்திற்காக நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை நீங்களே உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்வதற்கு அதை ஒவ்வொரு நாளும் தவறாமல் எடுத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் மாயாஜால ரூபாய் நோட்டை எத்தனை அதிக முறைகள் எடுத்துக்கொள்கிறீர்களோ, பார்த்துக்கொள்கிறீர்களோ, உங்களை வந்தடைய பணத்திற்கு நீங்கள் எவ்வளவு அதிகமான நன்றியை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான மாயாஜாலத்தை உங்கள் வாழ்விற்குள் நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். பணத்திற்காக அபரிவிதமான நன்றியுணர்வை கொண்டிருப்பது அபரிவிதமான பணத்திற்கு சமம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் பணம் தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் குறித்து நீங்கள் குறை கூற முற்படுவதை நீங்கள் உணர்ந்து கொண்டால், அது உங்கள் வார்த்தைகள் மூலமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் எண்ணங்கள் மூலமாக இருந்தாலும் சரி, பின்வரும் கேள்விகளை நீங்களே உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த குறை கூறுதலுக்கான விலையை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேனா? ஏனெனில் அந்த ஒரு குறை கூறுதலானது பணம் உங்களிடம் பாய்ந்தோடி வருவதற்கான வேகத்தை குறைத்துவிடும். அல்லது பணம் உங்களிடம் பாய்ந்து வருவதை ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்திவிடும். இன்றிலிருந்து எப்போதெல்லாம் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்களோ, அது உங்கள் வேலைக்கான ஊதியமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணமாகவோ அல்லது ஒரு தள்ளுபடியாகவோ இருந்தாலும் சரி அல்லது யாரேனும் ஒருவர் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது குறித்து நீங்கள் உண்மையிலேயே நன்றியுடையவராக இருப்பீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் பணத்தை பெற்றுள்ளீர்கள் என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் குறிக்கின்றது. அதோடு இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நீங்கள் தற்போது பெற்றுள்ள பணத்திற்காக நன்றியுணர்வுடன் இருப்பதன் மூலம் உங்களுடைய பணத்தை மேலும் அதிகரிப்பதற்கும் பெருக்குவதற்கும் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுக்கிறது. நன்றி.